சிட்டி செங்கல்பட்டு, சேலம், ஏற்காடு, நார்த்தார்காடு, சவுத்தார்காடு எல்லா பக்கம் போயிட்டு பழவேற்காடு இன்னும் போகலையா, அவங்களுக்கான வீலாக் தான் இந்த வீடியோ. சண்டே மார்னிங் கிளைமேட் செம சக்கையாக இருந்தனால வீட்டில் இருக்க பாப்ஸியை காரில் தூக்கி போட்டுட்டு ஆன் த வேல கருப்பட்டி காஃபி ஒன்று சூப்பராக குடிச்சிட்டு வட்டு கருப்பட்டியே பாசமுள்ள ரோசாவா ஐயா புது ரோட்டில் தான், ஐயா புது ரோட்டில் தான் நின்றாடும் வெள்ளி நிலவு, இப்படி மெலோடியும் ஃபோக் சாங்கும் மாற்றி மாற்றி போட்டு ஹைவே மூடுக்கு ஏற்ற மாதிரி ஜாலியான ஒரு ரைடுக்கு பழவேற்காடுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு. இன்னும் 10 வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் பிளாட் போட்டு விற்றுருவாங்க. இப்போயே பார்த்து வச்சுக்கோங்க. தென் வந்த டைம் லேட் வின்டர் சீசனால் ரொம்ப கூலாக இருந்துச்சு. ஒரு ஆஃப்டர் 3 o'clock தான் நாங்கள் வந்தோம். போட்டிங்க்கு ஏற்ற டைமிங் மாதிரி இருந்துச்சு. சென்னையிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் சொல்லலான்னு பார்த்தா சென்னையே முதல்ல எதுன்னு தெரியாமல் போச்சு. இப்போ சென்னை சென்ட்ரலே அவுட்டராக போயிடுச்சு. ஸோ அதனால் நீங்களே கூகுள் மேப்பில் பழவேற்காடு பேர்ட் சேஞ்சுரின்னு போட்டாலே அழகாக ஈஸியாக ரூட் கொடுத்துரும். ஸோ பஸ்ஸில், காரில், ட்ரெயின்லன்னு எதில் வேணாலும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஈஸியான அக்சசபிளாக தான் பேர்ட் சேஞ்சுரி லொக்கேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க பேர்டு வந்து ஃப்ளெமிங்கோ பேர்டுன்னு சொல்கிறாங்க. இது பர்டிகுலர் சீசனில் எக்கச்சக்கமாக நீங்கள் பார்க்கலாம். பழவேற்காடு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா முன்னாடியே கூகுளில் போட்டு செக் பண்ணிக்கோங்க போட்டிங் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு. அப்படி அலோவ் பண்ணலைன்னா நீங்கள் பீச் கூட மட்டும் போயிட்டு வரலாம். இங்கே டச் செமெண்ட்ரி ஒன்று இருக்குது. ஸோ அதில் கூட நம்ம சுற்றி பார்க்கலாம். பியூர் நீங்கள் போட்டிங் அண்ட் ஐலேண்ட் பார்க்கணும் அப்படின்னா முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னாடியே வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஐலேண்டில் போய் நீங்கள் சாப்பிடலாம். அதை ஆர்டர் பண்ணி முன்னாடியே 1 day முன்னாடியே நீங்கள் சொல்லி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஐலேண்டில் வந்து சாப்பிட்லாம். நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் பெட்ஷீட் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். போட்டிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1400 கேட்டாங்க. அது டிபெண்ட்ஸ், மினிமம் பர் ஹெட்டுக்கு 400 கேட்பாங்க. அது உங்களோட டைமிங் பொறுத்து இருக்குது. எப்போ வரீங்க, என்ன சீசன், ஆஃப் சீசன்லாம் இருக்குது. ஸோ அந்த சீசன் பொறுத்து இருக்குது. நாங்கள் வந்து ஒரு நல்ல சீசனில் தான் வந்தோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது எந்த ஒரு ஃபில்டரும் போடலை. கிளைமேட் அது மாதிரி இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, ஒரு நல்ல வைபாக இருக்கும். நீங்கள் அது சில பேர் ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்து சாங்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்ன மாதிரி வேணாலும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் போனப்போ அப்போ தான் மழை பெஞ்சு முடிஞ்சதுனால கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. பழவேற்காடுலேருந்து எருக்கம் ஐலேண்ட் போகிற போட்டிங் டைம் வந்து ஒரு 45 minutes ஆகும். 45 minutesல உங்களுக்கு எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஈவினிங் டைமில் போனீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி ஒரு கவிதை எழுதவோ ஒரு ட்ராயிங் வரையவோ தனியாக போனால் கிடைக்கும். ஃபேமிலியாக போனால் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு வைப் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் நல்லா என்ஜாய் பண்ணி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர் போட்டு சாங்ஸ்லாம் போட்டு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணலாம். கடல் பரப்பு நடுவில் இருந்துட்டு சுற்றிலும் நம்மளை சுற்றி எல்லா பக்கமும் தண்ணியாக இருக்கும். மேலே ஃபுல்லாக ஆகாயம், எங்கேயுமே எல்லா பக்கமும் நீளமாக இருக்கிற பார்க்குறப்பே மனசுக்குள்ளே ரிலாக்ஸ்டாக இருக்கும். கடல் நடுவில் இருந்துட்டு இந்த சின்ன சின்ன பறவைகள் பறக்கிறதும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம மனசில் இருக்கிற அழுத்தம் எல்லாம் கீழேருந்து மேலே போகிற மாதிரி நம்மளும் மிதக்க ஆரம்பிச்சிரும். ஒரு தண்ணியிலே ஆகாயத்துலேயும் மிதக்கிற ஒரு ஃபீலிங் வந்து கிடைச்சிரும். அதெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே நாங்கள் எருக்கம் ஐலேண்டில் லேண்ட் ஆகிட்டோம். ஐலேண்டில் இறங்கி காலை வச்சோடனே நம்ம மனசு அப்படியே ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்கள், கடல்வாழ் பறவைகள், கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் நம்ம வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிடும். அங்கே இருக்கிற லொக்கேஷனே வேறு விதமாக இருக்கும். நம்ம திடீர்னு ஒரு ஃபாரின் ட்ரிப் அடித்த மாதிரி இருக்கும். லோ பட்ஜெட் மால்டீவ்ஸ், மொரீஷியஸ், கோவா இந்த மாதிரியான லொக்கேஷன் கண்டிப்பாக நமக்கு ரிமைண்ட் ஆகும். காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை, ஆகாயம் இடம் மாறி போனால் போகட்டும், ஆனால் நீ மனம் மாறி போகக்கூடாதே மாதிரி சாங்குக்கெல்லாம் ரீல்ஸ் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். சில வித்தியாசமான கடல் வாழ் உயிரினங்களை நீங்கள் நேரில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பேர்லாம் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் இருந்துச்சு. கடல் அடிப்பரப்பு, இந்த பேக் வாட்டர்ஸ் ரிவர்ஸோட அடிப்பரப்பு வந்து தெரியறதுனால வீடியோஸ், அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபர்லாம் இங்கே வந்து நிறைய எடுக்கலாம். ரொம்பவே ஒரு
மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்ஸாக இருக்கும். அந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எங்களுக்கு போகவே மனசு இல்லாமல் மறுபடியும் போட்டில் கிளம்பிட்டோம். போகிறப்ப தூங்கிட்டு இருந்த பாப்ஸி போகிறப்ப ரொம்பவே துள்ளி குதிச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆங்காங்கே வந்து மீன்லாம் வந்து துள்ளி குதிக்கிறத பார்க்கலாம். அது எங்களால் வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல. நாங்கள் வெறும் நேக்ட் ஐலயே பார்த்து என்ஜாய் பண்ணதுனால அது வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல. நீங்கள் அதை பார்த்துலாம் கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன வயசில் ஒரு இயற்கை காட்சி வரையணும்னா என்ன வரைவோம்? ஒரு கடல், ஒரு போட்டு, ஒரு சன் இருக்கும். அதே இதை வந்து நேரில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட்ஸாக எங்களுக்கு இருந்துச்சு. உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வீலாக்ல உங்களை சந்திப்போம். பை.